ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 0 to 2 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை வச்சுருக்கீங்கன்னா, அந்த மாதிரி குழந்தை இருக்கிற வீட்டில் நான் சொல்ல போகிற இந்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் சரி, இல்லை குழந்தைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னா அந்த டைமில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மஸ்ட் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் குழந்தைக்கு சளி பிடிக்கலாம், இல்லைனா குழந்தைக்கு என்ன இஷ்யூன்னு சொல்ல தெரியாமல் இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அந்த மாதிரி கை குழந்தை வச்சுருக்கிறவங்க, இல்லை 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வச்சுருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த பொருள் வச்சுருங்க. அப்படி என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, முதல்ல எந்த மாதிரி பொருள் எல்லாம் வேணுன்றதை நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அந்த பொருள் எல்லாம் எதுக்கு எப்போ யூஸ் ஆகும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வசம்பு, ரெண்டாவது பாலாடை இல்லைன்னா சங்குன்னு சொல்லுவாங்க, தேர்ட் ஒன் Nasoclear, ஃபோர்த் ஒன் Paracetamol Syrup, ஃபிஃப்த் ஒன் விட்டமின் D3 ட்ராப்ஸ், சிக்ஸ்த் ஒன் Diaper Rashes க்ரீம், செவன்த் ஒன் இயர்பட்ஸ், எயித்து ஒன் குலாந்தனின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒடுக்கலம்னு ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க, நைன்த் ஒன் Gripe Water, 10th ஒன் லோஷன். அதாவது உங்கள் பேபியோட ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக டெய்லி லோஷன் வச்சுருக்கணும். 11th ஒன் விக்ஸ் வேப்பர் ரப், இல்லைன்னா விக்ஸ் வேப்பர் ரப்லேயே பேபி ரப்னு இப்போது கிடைக்கிது. ஸோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 12th ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 12 பொருட்களுடைய யூசேஜ் என்ன, அதை எப்போ எந்த டைமில் குழந்தைக்கு கொடுக்கணுன்றதை தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வசம்பு கண்டிப்பாக குழந்தை வச்சுருக்கிற வீட்டில் இருக்கணும். அது காற்று கருப்பு அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவும் ஒரு ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலுமே குழந்தையோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. அதாவது ரீசனே இல்லாமல் ஒரு குழந்தை அழுது, இல்லை வாமிட் பண்ணுறாங்க, குடிச்ச பால் அப்படியே எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் தாய்ப்பாலில் ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு விட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் அந்த வசம்பை சுட்டு அதை நீங்கள் தாய்ப்பாலில் தேய்ச்சி அந்த சாந்தை எடுத்து உங்கள் குழந்தையோட நாக்கில் தடவுங்க. இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அவங்க பாலும் நல்லா குடிப்பாங்க. இது வாரத்தில் ஒரு 3 தடவை கொடுத்தா போதும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வசம்பை எடுத்து தொப்புள் சுற்றி, குழந்தையோட தொப்புளை சுற்றி தடவுங்க. தொப்புளில் தடவக்கூடாது, தொப்புளை சுற்றி தடவணும். இது மாதிரி பண்ணும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும். நெத்தியில் பொட்டும் நீங்கள் இந்த வசம்பை வைக்கலாம். நிறைய பேர் இது வைப்பாங்க, நானும் வச்சுருக்கேன். மையை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் மையும் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு வயசுக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வசம்பெல்லாம் தேய்ச்சி அவங்க நெத்தியில் பொட்டு வைக்கிறது, இல்லை இந்த மாதிரி ரீசனே அழுதாங்கன்னா அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வசம்பை தேய்ச்சி அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பாலாடை, அதாவது சங்கு. இந்த சங்கு குழந்தைக்கு சரியாக அவங்க பால் குடிக்க மாட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் மருந்து கொடுக்கணும், இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பாலாடையில் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பாலாடையோட அந்த வாய் பகுதி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக, அதாவது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது குழந்தையோட ஸ்ட்ரெயிட்டாக தொண்டைக்கு போகிற மாதிரியும் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை ஒரு மூடியிலையோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களால குடிக்க முடியாது, குடிக்கவும் தெரியாது. அது அப்படியே வழிஞ்சு தான் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் கஷாயம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பாலாடையில் கொடுங்க. அதே மாதிரி பாலாடையில் நீங்கள் எது கொடுத்தாலுமே உங்களுடைய ஆள்காட்டி விரலால் எதுவுமே கரைக்காதீங்க. கையை விட்டு அந்த மாதிரி கலக்கவும் கூடாது ஆள்காட்டி விரலால். ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலால் நீங்கள் எது அந்த மாத்திரை கரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கஷாயம் கொடுக்கறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே கலக்கிறதா இருந்தால் நீங்கள் கை விட்டு கலக்கிறதா இருந்தால் இந்த மோதிர விரலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா நேசல் ட்ராப்ஸ், அதாவது நேசோக்ளியர்னு சொன்னேன் இல்லையா, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேசோக்ளியர் தான், அந்த மாதிரி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காகன்னா
குழந்தைக்கு மூச்சு வந்து திணற மாதிரி இருக்காங்க, இல்லை சளியால் மூக்கடைப்பு இருக்குது, சரியாக தூங்க மாட்றாங்க, அந்த மாதிரி மாதிரி கரகரன்னு சவுண்டு வரும் சில குழந்தைக்கு மூச்சு விடும்போது. அவங்களுக்கெல்லாம் ட்ராப்ஸ் வந்து மூக்கில் வந்து ஒரு ட்ராப்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப கிளியராக உங்களால் ப்ரீத் பண்ண முடியும். இது வந்து எனக்கு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது எல்லா குழந்தைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர், உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணலான்னு கேட்டுட்டு வாங்குங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக இந்த பிராண்ட் வாங்காதீங்க. ஏன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணது இந்த பிராண்டு தான். ஸோ என்னுடைய குழந்தைக்கு இது கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள் குழந்தைக்கு இல்லை உங்கள் குழந்தையோட ஹெல்த்தை பொறுத்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்க சொல்கிற பிராண்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் சிரப். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜுரம் இருக்குது, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 0.5 ml எடுத்து குழந்தைக்கு வந்து நீங்கள் ஜுரம் இருக்கிற டைமில் கொடுங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபீவராக இருந்தாங்கன்னா இதை போடுறதுல ஒரு தப்புமே கிடையாது. டாக்டரே இதை வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் டாக்டரை ஒரு தடவை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணலாமா கூடாதோ அப்படி நான் சொல்லலை. கண்டிப்பாக இதை வச்சுருக்கலாம். ஆனால் பிராண்ட் எந்த மாதிரி பிராண்டு கொடுக்கணும், இல்லை குழந்தைக்கு எந்த மாதிரி லெவலில் வந்து இந்த சிரப்லாம் கொடுக்கணுன்றது நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5th ஒன் பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அதாவது 0 to 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற குழந்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து குழந்தை வந்து வெளியே போய் விளையாட மாட்டாங்க, சன்லைட் வந்து மேலே படாது. அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தை வந்து வீட்டிலே தானே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த D3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இது எல்லா டாக்டர்ஸுமே வந்து கொடுக்கறது தான். கட்டாயமாக கொடுக்கலாம். இதை வந்து டெய்லி பேசிஸ்லேயே நீங்கள் கொடுங்க. டெய்லி ஒரு வேளை காலையில் மட்டும் நீங்கள் கொடுங்க. அதாவது ஒரு 0.6 ml அந்த மாதிரி லெவலில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவங்களே கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் சன்லைட்டில் படாமல் இருந்தீங்கன்னா சின்ன சின்ன ரெட்னஸ் மாதிரி, குட்டி குட்டியாக கொப்பளம், இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து சன்லைட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த மாதிரி வந்து D3 ட்ராப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் ரேஷஸ் க்ரீம். இது வந்து இப்போ ரெய்னி சீசன் இருக்கிறதுனால குழந்தை வந்து நைட்டில் அடிக்கடி வந்து சுவிட்ச் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிலே வந்து தூங்குவாங்க. அதனால் சளி பிடிக்கலாம். இல்லைனா டைப்பர் ரொம்ப நேரமாக போட்டுகிட்டே இருந்திங்கன்னா அவங்களுக்கு ரேஷஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுவாங்க. இல்லைனா வந்து அந்த இடமே வந்து ஒரு மாதிரி பொறியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரேஷஸ் க்ரீம் வந்து கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ வச்சுருங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கள வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை டைப்பர் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி டைப்பர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக ஒரு ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வாஷ் பண்ணிங்கன்னா தான் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூக்கில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, இல்லைனா வந்து காதில் வந்து வெளிப்பகுதியில் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைய வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. குழந்தை க்ளீனாக இருந்தாலே அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு 8th பார்த்தீங்கன்னா குழாந்தண்ணி, இல்லைனா வந்து ஒடுக்கலம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து நான் இப்போயும் நானே யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டரை நீங்கள் எப்படி குழந்தைக்கு யூஸ் பண்ணணுன்னா, குளித்து முடித்த உடனே அவங்க நெத்தியில், முதுகு பகுதியில், இல்லைனா கழுத்துக்கு கீழே நெஞ்சு பகுதியில், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கையில் ஒரு ட்ராப்ஸ், ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டு நல்லா ஒத்தி எடுங்க. தேய்க்கக்கூடாது, ஒத்தி சும்மா தட்டி விடுங்க. இந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு மூக்கு வழியாக போகும்போது நல்ல ஒரு சுவாசம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் துவைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்லா துவைச்சி முடிச்சுட்டு ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றி அதில் சும்மா ஒரு கால்வாசி
முக்கால்வாசி இந்த தண்ணி நீங்கள் விட்டு அந்த துவைச்ச துணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் முக்கி பிழிஞ்சு காய வச்சிங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து நல்லா க்ளீனாக ஸ்மெல்லாக நல்லா அழகாக நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும் அந்த அந்த ஸ்மெல்லே. ஸோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரைப் வாட்டர். இது ரொம்பவே முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கிரைப் வாட்டர் வந்து கொடுக்கறத பற்றி. டாக்டர் வந்து கொடுக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க. பட் வந்து நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொடுக்கறதுனால பசி நல்லா எடுக்கும். குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்குள்ளேயே கூட கொடுக்கலாம். பட் சரியாக சாப்பிடலை அப்படின்னும் போது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு 10th பார்த்தீங்கன்னா லோஷன். அதாவது டெய்லி லோஷன் மாய்ஸ்சர். குழந்தைக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லோஷன் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் உங்கள் பேபியோட ஸ்கின்னுக்கு பொறுத்த மாதிரி லோஷன் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி லோஷன் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 11th பார்த்தீங்கன்னா விக்ஸ் வேப்பர் ரப். இந்த விக்ஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு, நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையோட முன்னாடி வந்து நல்லா ஒரு வழவழன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து விக்ஸை வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிட்டு நல்லெண்ணெய் விளக்குல அந்த வெத்தலையோட பின் பக்கமாக வந்து லைட்டாக சூடு காட்டினீங்கன்னா அது வந்து கரையும். அந்த விக்ஸ் வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆகும். அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது குழந்தை தூங்கும்போது அவங்களோட நெஞ்சு பகுதியில் நல்லா அந்த வெத்தலையை வந்து நல்லா ஒத்தி அமுக்கி விட்டுருங்க. காலையில் எடுத்துட்டால் போதும். இது வந்து சீக்கிரமாக சளியை வந்து கரைச்சிரும். குழந்தைக்கு வந்து மோஷனில் வெளியாயிடும். ஸோ இது வந்து சளியை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கமும் நல்லா வரும் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கும் போது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 12th ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது நான் வாங்கியிருக்கிறது. நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு இது வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு இவன் வந்து முதல் குழந்தை. இவனுக்கு என்ன ஆகுது, ஜுரம் அடிக்குதா, என்ன ஆகுதுன்னே தெரியாமல் நான் வந்து சில சமயம் வந்து ஃபீல் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கேன். அவங்க வந்து ஒன்றும் இல்லைம்மா நார்மலாக தான் இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வேஸ்ட்டாக போயிட்டு வந்தது தான் மிச்சம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீவராக இருக்குது குழந்தைக்கு, எந்த அளவுக்கு ஃபீவர் இருக்குது இப்படிலாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போங்க. இது குழந்தைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா எண்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி சில்வரில் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குழந்தையோட அக்கல் பகுதியில் வச்சுட்டு அதோட மெஷர்மெண்ட் நீங்கள் பார்க்கணும். ஃபாரன்ஹீட் வந்து 98 இருந்துச்சுன்னா ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். 99 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். 100 இல்லைனா 102 அதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து ஹை ஃபீவர் இருக்குது. அந்த ஹை ஃபீவர் ஆச்சுன்னா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. தலை வந்து அதிகமாக சூடாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ஃபாரன்ஹீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லை நாங்கள் அப்படியே போகிறோன்னாலும் ஒன்றும் பெட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை வச்சுக்கிறது ஒரு சேஃப் தானே. குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ண 98க்கு மேலே இருந்தால் ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் வந்து அவங்க குழந்தையோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.